சிங்கிள் மற்றும் த்ரீ ஃபேஸ் சப்ளையை சரிபார்த்தல். செக்கிங் சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் சப்ளை. இன்று மின்சாரம் நம் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது. வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள் அல்லது விவசாயத்துறை என்று எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லா நேரத்திலும் மின்சாரம் தேவையாக உள்ளது. சப்ளையின் வகையை பொறுத்து நாம் சிங்கிள் ஃபேஸ் அல்லது த்ரீ ஃபேஸ் பவரை பயன்படுத்தலாம். நாம் தேவைக்கேற்ப மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் பெரும்பாலும் சிங்கிள் ஃபேஸ் பவரை பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் போன்றவற்றுக்கு பெரும்பாலும் த்ரீ ஃபேஸ் பவரை பயன்படுத்துகிறார்கள். இந்த வீடியோவில் சிங்கிள் மற்றும் த்ரீ ஃபேஸ் சப்ளையை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை பார்ப்போம். மின்சார மீட்டர், மின்சார பேனல் அல்லது மின் விநியோக போர்டிலிருந்து சிங்கிள் ஃபேஸ் அல்லது த்ரீ ஃபேஸாக சப்ளை உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்கலாம். முதலில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்ப்போம். செயல்முறையை தொடங்குவதற்கு முன் பாதுகாப்பு ஹெல்மெட் மற்றும் பாதுகாப்பு காலணிகளை அணியுங்கள். எப்போதும் ரப்பர் கையுறைகளை அணிந்து த்ரீ ஃபேஸ் சப்ளையில் வேலை செய்யுங்கள். இது த்ரீ ஃபேஸ் பஸ்பார் பேனல். முதலில் பஸ்பாரின் மேல் கவரை அகற்றவும். இப்போது ஒரு கிளாம்ப் ஆன் மீட்டரை எடுத்து அதன் நாபை ஏசி மின்னழுத்தத்திற்கு செட் செய்யவும். பஸ்பாரின் ஆர் மற்றும் ஒய் ஃபேஸ்களில் கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஆர் மற்றும் ஒய் இடையே 426 வோல்ட் மின்னழுத்தம் காணப்படுகிறது. இப்போது மின்னழுத்தத்தை சரிபார்க்க பஸ்பாரின் ஒய் மற்றும் பி ஃபேஸ்களில் கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை வைக்கவும். ஒய் மற்றும் பி இடையே 427 வோல்ட் மின்னழுத்தம் கண்டறியப்படுகிறது. இப்போது 2 கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை பஸ்பாரின் ஆர் மற்றும் பி ஃபேஸ்களில் வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஆர் மற்றும் பி ஃபேஸ்கள் 430 வோல்ட்டுகளை குறிக்கின்றன. இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை பஸ்பாரின் ஆர் ஃபேஸ் மற்றும் என் நியூட்ரலில் வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஆர் மற்றும் என் இடையே அவுட்புட் 251 வோல்ட் ஆகும். இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டரின் ப்ரோப்களை பஸ்பாரின் ஒய் ஃபேஸ் மற்றும் என் நியூட்ரல் ஆகியவற்றின் மீது வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஒய் மற்றும் என் இடையே 248 வோல்ட் காணப்படுகிறது. இதேபோல் பி ஃபேஸ் மற்றும் என் நியூட்ரலுக்கு இடையில் 240 வோல்ட் காணப்படுகிறது. இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை பஸ்பாரின் ஆர் ஃபேஸ் மற்றும் இ எர்த்தில் வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஆர் மற்றும் இ இடையே 258 மின்னழுத்தம் பெறப்படுகிறது. இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை பஸ்பாரின் ஒய் ஃபேஸ் மற்றும் இ எர்த்தில் வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். ஒய் மற்றும் இ இடையே 249 வோல்ட் மின்னழுத்தம் காணப்படுகிறது. இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை பஸ்பாரின் என் நியூட்ரல் மற்றும் இ எர்த்தில் வைத்து மின்னழுத்தத்தை சரிபார்க்கவும். என் மற்றும் இ இடையே 13 வோல்ட் மின்னழுத்தம் காணப்படுகிறது. என் மற்றும் இ இடையே 2 அல்லது 3 வோல்ட் மின்னழுத்தம் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கு பலவீனமான எர்த்திங் காரணமாக 13 வோல்ட் மின்னழுத்தம் காணப்படுகிறது. பஸ்பார் டாப் கவரை நிறுவி அனைத்து பாகங்களின் கவர்கள் மற்றும் இணைப்புகளை சரிபார்க்கவும். இப்போது ELCBயை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் கவரை திறக்கவும். கிளாம்ப் ஆன் மீட்டரின் உதவியுடன் மின் அழுத்தத்தை சரிபார்க்கும் போது 3 ஃபேஸ்களில் ஏதேனும் 2 ஃபேஸ்களுக்கு இடையில் 428 வரை மின்னழுத்தம் காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் 253 வரை மின்னழுத்தம் காணப்படுகிறது. ELCB ஸ்விட்சை ஆன் செய்து 2 கிளாம்ப் ஆன் மீட்டர் ப்ரோப்களை ஆர் மற்றும் ஒய் ஃபேஸ்களின் அவுட்புட் டெர்மினல்களில் வைத்து மின் அழுத்தத்தை சரிபார்க்கவும். ஆர் மற்றும் ஒய் இடையே அளவீடு 426 முதல் 429 வோல்ட் ஆகும். டெர்மினல் ஃபேஸ் பி மற்றும் நியூட்ரல் இடையே 253 மின்னழுத்தம் பெறப்படுகிறது. பி ஃபேஸுக்கும் ELCB பாடி எர்த்துக்கும் இடையில் 240 மின்னழுத்தம் உள்ளது. ELCB ஸ்விட்சை ஆஃப் செய்துவிட்டு
ELCB கவரை பொருத்தவும். முடிவுரை: 3 ஃபேஸ் மின்னழுத்தம் 440 வோல்ட்டுகளுக்கு மிகவும் அருகில் உள்ளது. மேலும் ஏதேனும் 2 ஃபேஸ் வயர்களுக்கு இடையில் அளவிடப்படுகிறது. சிங்கிள் ஃபேஸ் மின்னழுத்தம் 230 வோல்ட்டுகளுக்கு மிகவும் அருகில் உள்ளது. மேலும் இது ஏதேனும் ஒரு ஃபேஸ் வயருக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் அளவிடப்படுகிறது. ஃபேஸ் மற்றும் எர்த் வயர்களுக்கு இடையிலான மின்னழுத்தம் 230 வோல்ட்டுகளுக்கு மிகவும் அருகில் உள்ளது. எர்த்துக்கும் நியூட்ரலுக்கும் இடையிலான மின்னழுத்தம் 2 வோல்ட் ஆக இருக்க வேண்டும். மின்னழுத்தம் அதிகமாக இருந்தால் அந்த எர்த்திங் பலவீனமாக உள்ளது என்பதை அறியவும். இந்த வீடியோவில் இதுவரை நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக மீண்டும் காண்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் மின்சார விநியோகங்களை எவ்வாறு சோதிப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கிளாம்ப் ஆன் மீட்டரை பயன்படுத்தி வெவ்வேறு ஃபேஸ்கள், நியூட்ரல் மற்றும் எர்த்துக்கு இடையிலான மின்னழுத்தங்களை எவ்வாறு அளவிடுவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கூடுதலாக, எர்த்துக்கும் நியூட்ரலுக்கும் இடையிலான மின்னழுத்தங்களை அளவிடுவதன் மூலம் பலவீனமான எர்த்திங்கை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பற்றி விவாதித்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி இதோ. இந்த வீடியோவை பார்த்த பிறகு சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் சப்ளைகளை அடையாளம் கண்டு உங்களால் ஒப்பிட முடியுமா?